தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். சட்டசபையில் 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு மார்க் ஷீட் வழங்கி அனைத்து சப்ஜெக்டுகளிலும் ஃபெயில் என்று புகழ்பட சொல்லி இருக்கிறார் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன். எப்பா ஒண்ணுல கூட பாஸ் இல்லையாப்பா? இல்லைங்க, எல்லாத்துலயுமே ஃபெயிலுங்க. 2 சப்ஜெக்ட்ல மட்டும் ஆவரேஜ் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் பார்க்கலாம். தலைமை சொன்ன ஒக்க வார்த்தைக்காக தான் நாங்க மரியாதையை காத்துட்டு இருக்கோம். இல்ல உங்க நிலைமையை கிழிச்சிருப்போம் அப்படின்ட்டு முதுபெரும் தலைவர் வைகோவை பத்தி மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அதனால வைகோ இப்படியெல்லாம் பேசலாமா தலைவரே அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்காரு. பட் நாங்கெல்லாம் கோபத்தை அடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சுண்டு விரல இல்ல, பெரு விரல இல்ல, நல்லா 5 விரலையும் வச்சு கொட்டுன்னு கொட்டுற அளவுக்கு அழுத்தம் கொடுக்குதுங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லி சில விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். திமுக என்னங்க பவளவளா பாப்பா இப்படி இருக்கலாமா? இவ்வளவு ஊழல் பண்ணலாமா? அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. எஃப்ஐஆர் போட்டது நல்ல நடவடிக்கை தாங்க, ஆனா பாருங்க அதுக்கு முட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி விஜய் காட்டமாக திமுகவை அந்த KN நேரு அவர்கள் விஷயத்தில் பேசியிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி எப்பா இன்னைக்கு தாப்பா லாஸ்ட் டேட், வாங்கின ஃபார்மை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்பவே ஆடுதேப்பா, எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற குறையா இங்க ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிர்வாகிகள், உயர்மட்ட நிர்வாகிகள் யாருமே அந்த இடத்துல திருப்பி கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. என்ன நடக்கிறது படைகுறியில் பார்க்கலாம். KN மேல பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் கூட தமிழக அரசு பொறுப்பு டிஜிபி வச்சு அதை அப்படியே அமுக்கி வச்சிருந்தாங்க. எந்த வகையிலும் வெளியே வராமல் பார்த்துக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, என்னையா வேலை பார்க்குறீங்க, அவர் கைது செய்யுங்கன்ற லெவலுக்கு பேசிட்டாங்க. ஆனால் அதுக்கு RS பாரதி அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களோட வழக்கறிஞர் அணி கிழிச்சு தொங்க விட்டுருங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போங்க. சட்டசபையில் இன்னைக்கு கடைசி உரையா, தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஆண்டினுடைய முதலமைச்சரினுடைய கடைசி உரை செய்திருக்கிறார். 2 மாசம் தான், வெயிட் கரோ மே அபி ஆத்தோ அப்படின்னு சொல்லி அவரு ஆத்தி இருக்கிறாரு. எதை தாண்டி 2000 ரூபாய் கோடை காலத்துக்காக கொடுத்தீங்களே, வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா கோடை காலம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, இனிமே வருஷம் கோடை காலம் வரும், 2000 ரூபாயும் கூடவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க உடம்பு சரியில்லைன்னு ஒரு 2 நாள் லீவு போட்டா அப்போ என் சீட்டை எப்படா அண்ணன் எந்திரிப்பாரு, எப்படா சீட்டு காலியாகும், எப்படா திடீர்ல உட்காரலாம்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில் அமர்ந்திருந்தார். சட்டசபையில் பேசுபொருளாகி இருக்குது. விவரங்களை பார்க்கலாம். அருமையான ஆட்சிங்க, சிறப்பாக ஆட்சி பண்ணிருக்கீங்க, அடுத்த வாட்டி நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி OPS அணியோட சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் சொல்ல, அதை வழிமொழியும் வகையா முதலமைச்சரோட அறைக்கு சென்று நீங்க தாங்க அடுத்தது நீங்க தாங்க அப்படின்னு OPS சொல்லியிருக்காரு. என்னதாங்க நீங்க செய்ய போறீங்கன்னா வெயிட் கரோ அப்படின்னு இருக்காரு OPS. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைலைட். இன்றைய சட்டமன்றத்தில் நயினார் நாகேந்திரன் ஒரு மார்க் ஷீட்டை ப்ரொடியூஸ் பண்ணார். அப்படியா, அடடா எவ்வளோப்பா சென்டமா இல்லை 100க்கு 200 மதிப்பெனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, எல்லாமே ஃபெயிலுங்க. துறை வாரியா எத்தனை வாக்குறுதிகள் திராவிட மாடல் அரசு இந்த தேர்தலில் வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க, அதில் எவ்வளவு நிறைவேற்றியிருக்காங்க, மொத்த வாக்குறுதிகள் என்ன, பேலன்ஸ் என்னன்றத ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக சும்மா ஒரே ஒரு A4 ஷீட்டில் சும்மா கச்சுன்னு முடிச்சிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, படிச்சு முடிக்கவே சிட்டி ரூபம் மாதிரி நமக்கு ஒரு சில வருடங்கள் ஆயிருமா. ஆனா நயினார் நாகேந்திரன் அதை அப்படியே புளிஞ்சு ஒரு டம்ளர்ல அதுலயும் ஒரு பெக் அளவுக்கு போட்டு, நீ வேணும்னா தண்ணி கலந்துக்கோ அப்படின்ற நச்சுன்னு கொடுத்துட்டார். அதுவும் பாத்துக்கங்க, அதுல சர்க்கரை எதுவும் சேர்க்கப்படவில்லை. மொத்த துறைகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 துறை வருது. 18 துறையிலையும் கொடுத்தாங்க இல்லையா வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை விட நிறைவேற்றின வாக்குறுதி அப்படிங்கிறது எல்லா துறைகள்லயும் கம்மியா தான் இருக்கு. ஒரு துறையில கூட நிறைவேற்றிய வாக்குறுதி அதிகமாகவும் நிறைவேற்றாத வாக்குறுதி குறைவாகவும் தேம்பிலைக்கு பிலாப்பி இல்லை. ஒரே ஒரு துறையில மட்டும்தான் அந்த பிரேக்கை உடைச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நலன். மொத்தம் 17, அதாவது நிறைவேற்றப்பட்டவை 17, நிறைவேற்றப்படாதவை 13, மொத்தம் 30. 30ல் 17 நிறைவேற்றிருக்காங்களாம், 13 நிறைவேற்றலையாம். மீதி எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. என்ன ஒரு வேலை ஒரு 18 இப்படி யோசிச்சிருப்பாருங்க. ஐயப்பனுக்கு 18 படிகள், ஆடிப்பெருக்கு 18, கீதைகளை 18 அத்தியாயங்கள் அப்படிலாம் யோசிச்சு 18 யோசிப்பாங்க. 505 வாக்குறுதிகளை துறை வாரியா பிரிச்சுட்டாருங்க. சரி சரி. வாக்குறுதியில எண்ணிக்கையில போட்டா 505 வாக்குறுதி நிறைவேற்றாதான் சொல்லி போட்டாங்கன்னா அது A4 ஷீட்ல மெமரி ஃபுல் ஆயிடும், 404 ஆயிடும். ஆமா,
கரெக்ட். ஆ, இவர் துறை வாரியா பிரிச்சோன்னா அப்படி சபக்குன்னு அப்படியே உள்ள அடங்கிருச்சு. ஆ, பாத்துக்கங்க, அதுல ஒண்ணுல கூட இல்ல. எல்லாம் இதுல என்னன்னா மேக்ஸிமம் ஃபெயிலு. ம். இன்னொன்னு சிலது பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ். அது வந்து 1, 2, 3, 4, 5, 6. ஏங்க எதிர்க்கட்சியா இருக்கா இப்படிதாங்க பண்ணுவீங்க. ஆமா. அவரோட மார்க் ஷீட்டை வாங்கி இது படிங்க. தப்புன்னா கொடுங்கயா, நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க. நீங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல கொடுங்க. கொடுப்போங்க. நீங்க என்ன இல்லன்ட்டீங்க. ஒருத்தர் அவரு ஏங்க ஜெயரஞ்சன் ஒருத்தர் இருக்காருங்க. ஐயோ, அவர் ரெடி பண்ணுவார் பாருங்க இனிமேல. வெயிட் கையுங்க. அடிச்சு நவுத்துவார் பாருங்க. ஏய் நீங்க விட நான் தரேன்டா ஒண்ணுன்றுவார் பாருங்க இப்போ. அந்த ஜெயரஞ்சன் ரேஜுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆ, ஏப்பா தம்பி, உனக்கு இப்போ சும்மா கடன் வாங்கிருச்சு சொல்லிட்டு இருக்கிற நீங்க, ஆ, நான் தான் சிறந்த ஊப்பி அப்படிங்கிறது மேபி அவர் கலைமாமணி எதை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆ, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ உனக்கு 20,000 சம்பளம், 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குற, ஆ. நீ ஏன்டா உனக்கே 20,000 சம்பளம், நீ ஏன்டா 2 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கணும்னு சொல்லி யாராவது உன்னை கேட்க முடியுமா? ஆ. ஆனா வாங்கினீன்னா நீ வேலைக்கு சீக்கிரம் போவ, அது உன்னோட விஷயங்கள் எல்லாம் சொந்த வேலைகள்லாம் நீ பாத்துக்குவ, ஒரு 10 மாசம் கடன் அடிச்சுன்னா பைக் உனக்கு சொந்தமாயிரும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொன்னார். ம். ஆனா நான் அவர்கிட்ட என்ன கேட்கறேன்னா, இந்த மாதிரி நீங்க என்ன முதலீடு பண்ணி இருக்கிறீங்கோ? ஆ. நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, விடியல் பயணம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் முதலீடா, இதெல்லாம் டூ வீலரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அங்க கடன் தான் வாங்கி நிக்கிறீங்க தவிர வரவு வந்த மாதிரி தெரியல. டாஸ்மாக் மட்டும் தான் வரவு. வேற எல்லாமே செலவு தான் இருக்காங்க இல்லையா? எஸ்சி எஸ்டி நிதியை வேற கொடுத்துட்டு, ஆமா இப்போ அதுக்கு என்ன எங்க நாங்க என்னது கருணாநிதியினுடைய அந்த டிவி கலர் டிவியே நாங்க அதுலதான் அதெல்லாம் கொடுத்தோம் நாங்க அப்படின்றாங்க. அது இல்லாம பல சாலைகள் அமைக்கப்படுதே வந்து எஸ்சி நிதியில் தாங்க. அதனால அந்த நிதியை தான் இவங்க எல்லாமே சோகா பண்றதுங்கிறது ஊருக்கு தெரிந்த விஷயம். கே என் நேரு மீது நீதிமன்றம் சொல்லிடுச்சு. என்னப்பா பண்ணீங்க, ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டீங்க, 6 மாதம் ஆகி போச்சு, பல்வேறு வழக்கு வந்துருக்கு, ஒரு வழக்கும் கூட எடுக்காமல் உட்காந்துறீங்களே, அவனை அவர் மேலே வழக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. மகத்தான அரசியல்வாதி நீங்க. ஆமாம். அரசியலுக்கு ஆஸ்கார்னு ஒரு விருது கொடுத்தா அது உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆ. திமுகவில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஆனா அதுல உங்களுக்கு முதல்ல ஏன்னா இப்படி பார்த்தா 2 நாள் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. இடி வந்து 2 நாள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க நம்ம அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் 100 ரூபா வச்சுக்கலாமா? சரி உங்களுக்கு பயட்டு வேணாம். இதுக்கு அடுத்து ஒரு இன்டர்வியூ வருங்க, ஒருத்தர் பேசுவாருங்க, குமரகுருன்னு ஒருத்தர் பேசுவார். அவரை சொல்லியிருக்காரு 2 நாள் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ இது யாருக்குங்க பிரச்சனை? யாருக்கும் பிரச்சனை இல்லை. மகேஷுக்கு சந்தோஷப்படுவாருங்க. மகேஷ் மிக பழிச்சு வேண்டியவர். ஆகா, மகேஷா? ஆமா, ஏன்? திருச்சியில ஒரு தலை விழுந்துரும் இல்ல, ஒரு தலை விழுந்துனா ஒரு தலை தானே கிங்கங்க. ஆனா மகேஷ் வந்து உற்சாகமா இருப்பாராம், இந்நாள நேரு தான் காலி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஒரு உரையில் இருந்த 2 கத்தியில் ஒரு கத்தி வேறு உரைக்கு சென்று விட்டது, சிறைச்சாலை என்ற ஒரு சிறை பறவையாக மாறிவிடும். அப்புறம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ மகேஷ் வந்து பட்டாசுலாம் வெடிச்சு காலியா இருக்காராம். எம்எல்ஏ சீட் கிடையாது. எம்எல்ஏ சீட்டா தான் உள்ள இருந்து ஜெயிப்பாருன்னு சொல்றாங்களாம். அவர் உள்ள இருந்து போட்டிடலாமா? ஜெயில இருந்து கூட போட்டிடலாம். அதெல்லாம் போட்டிடலாம். நிறைய பேர் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் உள்ள ஜெயில இருந்து தானே போட்டிட்டாரு. அது மாதிரி ஜெயில இருந்து போட்டிடலாம். ஆனா அன்பில் மகேஷ் வெளியே இருக்கிறாரு, விட்டுவார ஜெயிக்கிறதுக்கு அடி விட்டுருவாரா, காலி பண்ண மாட்டாருங்களா? கேஎன் மேல வழக்கெல்லாம் வந்து எதிர்கட்சி மீது வைக்கக்கூடாது, இந்த திணிப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே தானங்க நீங்க செந்தில் பாலாஜியும் சொன்னீங்க. அவரும் உங்களை நம்பி தானங்க இருந்தாரு. கடைசியா ஒரு 1.5 வருஷம் உள்ள விட்டாரு. 1000 கோடி ஊழலுக்கும் நாங்க இதையே தான் சொல்லுவோம். ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா 2 நாளுக்குள்ள போயிடுவாரு. செந்தில் பாலாஜி மாதிரி நீங்க இவரும் பதவி போயிடுமா என்னன்னு தெரியாது. பட் உள்ள இருந்து போட்டிடலாம்னு கூட சொல்லப்படுது. பட் என்னன்றது பொறுத்து இருந்தா. ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காரு? ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி மத்திய அரசு இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசாங்கம் கட்டுப்பட முயற்சி செய்கிறது எல்லாம் சொல்லியிருக்காரு. சும்மா முக்கிட்டு கத்துறாங்க. அவர்னா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, சட்ட ரீதியாக சந்திப்போம் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நீங்க கவனிக்கவே இல்லை போங்க. கடைசியில் என்ன பண்ண படிச்சீங்க? தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் இன்னைக்கு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. ஆமாங்க, எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, எங்க கீழே போட்டு மேல நின்று அழுத்துன்னு அழுத்துறாங்க, படுக்க போட்டு ஜங்குன்னு மிதிக்கிறாங்க. இப்படியா? சரி அப்படின்னு இருக்காரு. அதனால ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல இல்லையா, அதையும் சொல்றாரு. சிபிஐ வேற சொல்லியிருக்காரு. ஆமா, சிபிஐ கேட்டு நீ தானே பாடணும். சிபிஐ விசாரணை இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டது. அதை தாண்டி இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, ஆமாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே அருண்ராஜே சொல்லியிருக்காரு. என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது எப்படின்றது பொது வெளியில் இனிமே வந்து அவர் தான் சொல்வார். இதையெல்லாம் தாண்டி பவளவிழா பாப்பாவை புகார், அதாவது ஊழல் புகாரில் எஃப்ஐஆர் போடுவதற்காக நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவை பனையூர் பண்ணையார் வரவேற்றிருக்கிறார். எவ்வளவு பாப்பாவா அவர் என்னன்னா ஒரு பீம் சிங் மாதிரியா இல்ல பாவனா லைன்ல வந்து பாசமலர் அது மாதிரி பெரிய காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. எல்லா பாவம் ஊழல் குற்றச்சாட்டா இருக்கு, நடவடிக்கையை எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க மேல காப்பாத்தி விடுறதுக்கான வேலைகளையும் பாக்குறீங்க, டிஜிபின்றது இல்லாம அவங்களுடைய சால்ஜாப்பு நடவடிக்கைகள்லாம் சொல்றீங்க. ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு, ஏற்கனவே டாஸ்மாக்ல 1000 கோடி மேல அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தர் மேலயும் 1000 கோடி ரூபாயா இருக்குது. இந்த பவளவிழா பாப்பா இப்படி பண்ணுனா எப்படி அரசு கஜானாவுக்கு காசு வரும் அப்படின்னு அவர் கேட்கல. பட் அவருடைய கேள்வியினுடைய நீங்க வந்து அவர் மைண்ட் வாய்ஸை ரீட் பண்றீங்க. நானும் ஒரு அணிலாக ஒரு உதவி செய்யறேன். சரி ஓகே. அணிலுக்கே அணிலாக உதவி செய்யறேன். ஸோ அவர் கேட்டிருக்காரு. ஸோ
தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரிய நிகழ்வுகள்ல சிறிய நிகழ்வுகள் கூடங்க, மிகச்சிறிய நிகழ்வுகள் கூடங்க, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல யாராவது சொல்றவங்களுக்கு எல்லாம் இதை டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணி நல்லா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இது அறிக்கை விட்டுட்டாரு, இது அவருக்கு தெரியுமான்னு கேட்கணும். எனக்கு கூட இருக்க அறிக்கை விட்டுருப்பாங்க. ஆமா, அது படிச்சாலே தெரியுது யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்த கொண்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அவருக்கு இது தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் யோசிச்சு தான் பார்க்கணும். ஒருவேளை ஒரு வாரம் கழிச்சு அவர் படிச்சு ஓஹோ அப்படிதான் கண்டுபிடிச்சாலும் பிடிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி நாள். எதுக்குன்னு கேட்கணும் நீங்க. இல்லைங்க, பல வயசு கடைசினாலுங்க. நீ சட்டசபை கடைசி நாள், வேட்புமனு கடைசி நாள், வேற என்ன கடைசி நாள்? வேட்புமனு தான் கடைசி நாள். சரி, சட்டசபையும் கடைசி நாள். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழகத்தின் முதலமைச்சராக அப்படிங்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த விருப்ப மனுவை, தாவேகாவுடைய விருப்ப மனுவை அந்த கட்சிக்காரங்கள்ட்ட தலைமையிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கான கடைசி நாள் பாத்தீங்கன்னா ஆடுதான். ஐயோ, விருப்ப மனு வாங்குறதுக்கு சொன்னதை விருப்ப மனு கொடுக்கறதுக்கு அவங்க வச்சுக்கிட்டாங்க போல இருக்குது. ஐயோ, பணியூருக்குலாம் போக கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிருப்பாங்க, அவர் ஆன்லைன்ல வாங்கிக்கோன்னாரு. இல்லையே, நேர்ல தான். அது அங்க பிரச்சனையாச்சு. ஆமா, ஈசிஆர்ல பிரச்சனை, ஆன்லைன்ல வாங்கிக்கோங்கன்னாரு. 50,000 மொத்தம் 50,000 விண்ணப்பம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிருப்பாங்க. அப்படி முடியாது, நேர்ல தான் வரணும். சரி, போட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு மறுபடியும் அக்னாலஜ்மெண்ட் வேற வாங்கிட்டு போகணும். ஏங்க அதெல்லாம் ஆன்லைன்லயே பண்ணலாமேங்க. அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாம், மாதிரி பண்ணலாம். பட் அவங்க அந்த மாதிரி பண்ணல. பாத்தீங்கன்னா இன்னைக்கும் காத்தாடுது. ரெண்டாவது, அந்த தாவேகாவினுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் யாருமே அங்க அலுவலகத்துல இல்ல அப்படின்னு எல்லாம் சுற்றுப்பயணத்துக்கு போயிருப்பாங்க. அடுத்த முதலமைச்சர்ன்றீங்க, ஒரு விருப்ப மனு கொடுக்கறதுக்கு கூட கடைசி நாள்ல கூட இதே மற்ற கட்சிகள்லாம் எப்படி வெளியில போலீஸை போட்டு பேரிகார்டை போட்டு பண்ணுவாங்களே. ஆமா, என்னன்றதுல ஒரு கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு போயிட்டாங்களா ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. இல்ல, இன்னொரு விஷயம், ஒருவேளை டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க தெரியுமில்ல, தலைவர் தளபதி டிக்கெட் எடுத்து அது மாதிரி டிக்கெட் மாதிரி எட்டு போயிட்டாங்க போட்டு, வீட்டில் போயிட்டு ஃப்ரேம் பண்ணி மாட்டிப்பாங்க போட்டு, தலைவர்கிட்ட கொடுத்தாங்க 2026ஆம் ஆண்டில் நான் வாங்க படிவம் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்க போட்டுருக்கு. ஸோ இப்போ பாதி பேர் வீட்டில் போய் பாருங்க, ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். பாஜகவோட முன்னாள் தலைவர், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒரு வாட்டி என்னது, அவர் பாஜகவோட அகில இந்திய தலைவர் இருக்கும்போது என்ன தெரியுமா சொன்னார், எல்லா கட்சியிலையும் கட்சி அலுவலகத்துலாம் போலீஸ் போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க தெரியுங்களா, வேற யாராவது அந்த கட்சி அலுவலகத்தை தாக்கிடக்கூடாதுன்னு போடுவாங்க. ஆனா காங்கிரஸ் போலீஸ் போடுவாங்க. எதுக்கு தெரியுமா, அவங்க கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கூடாது அப்படின்னு போலீஸ் போடுவாங்கன்னு வெங்கையா நாயுடு சொல்லுவாருங்க. அதை வழிமுழங்கு மழையில திரு வைகோ புரட்சி புயல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து வெட்டு குத்து தான் உள்ள, கதர் சட்டை கிழியாத நாள் என்னைக்குங்க இருக்கு அப்படின்னு வெங்கையா நாயுடு அன்னைக்கு சொன்னதா இவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆமா, காந்தி திமுகவை தான் தொடங்கினாரு. ஆமா, தொடங்கினாரு சொல்லியிருக்காரா. அதுக்கு மாணிக் தாக்கூர் முந்தானத்து ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா, நான் வீழ்வேன்னு நினைத்தாயோ அப்படின்னார்ல, நேத்து போட்டாரு, ஒக்க வார்த்தை நான் சொல்லுவேன், நான் ஒக்க வார்த்தை தலைமை சொல்லுனால நான் சும்மா இருக்கேன், இல்லை நான் மட்டும் பொங்கி எழுந்திருந்தேன்னு வைங்க, எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு தெரியுமா, கண்ணை காட்டினா போதும் அப்படியே தூக்கி ஃபயரா பறக்கும் போட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு மூத்த அரசியல்வாதின்ற மதிக்காம டிபேட்ல நம்ம அண்டா காமிச்சார் பாத்தீங்களா, கண்ணை அந்த மாதிரி கண்ணிலே அந்த இதுல பேசுற மாதிரி, இங்க பருத்தி வீரர் மாதிரி கண்ணிலேயே பேசுவார் மாமன்ற மாதிரி கண்ணிலேயே பேசியிருக்காரு ஃபுல்லா. அது மாதிரி இப்போ வைகோ பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காரு. இல்லை மாணிக் தாக்கூரை இப்படியே கார்னர் பண்றதுக்கான பிளானிங் தான் இதெல்லாம் பண்ணுதான்னு தெரியல. இப்போ என்ன நடந்தாலும் மாணிக் தாக்கூர் கொஞ்சம் ஒரு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பதிலுரை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, பதிலுரை அப்படின்றது போது நிறைய பேர் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. திமுக காரங்க மட்டும் பேசினாங்க, வேல்முருகன் ஐயா பேசினார் போல இருக்குது. கூட்டணி கட்சிங்க மற்றவங்க எல்லாம் வெளிநடப்பு கூட்டணி கட்சியா நீங்க இல்ல டோல்லாம் அடிப்பாரு தெரியாதுங்க, சொல்லுங்க, மறந்துட்டேங்க, மக்களுக்கும் ஞாபகமா இருக்கு. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பேசினார், நிதியமைச்சருக்கு அப்புறம் முதலமைச்சர் பேசினார், இன்னும் 2 மாசம் தான், மீண்டும் இந்த பணியை நான் தொடருவேன், மலைகளை எல்லாம் நீர்நிலைகளாகவும் இன்னும் 5 லட்சம் கோடியை கடன் வாங்குவது என்று ரகுராராஜன் குழு அல்ல, வேறு குழுவை வைத்து ஆராய்ந்து அந்த 5 லட்சம் கோடியில மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் சொச்சத்தை கொடுத்துட்டு மீதிய அப்படின்ற மாதிரியும், இன்னும் சொல்லல எங்கள் ஊழல் அமைச்சர்கள் மேல் எல்லாம் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அமைச்சராக்கப்படுவார்கள், அவர்களே மீண்டும் அமைச்சராகி அந்த புனித பூமியை புண்ணிய நீரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்க புனிதமாக்கப்படுவார்கள், அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துல திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி சூளுரையை கொடுத்திருக்காரு. அப்படியே அமைச்சர் கீதா ஜீவன் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தோம், எதுக்கு கொடுத்தோம், கோடை காலத்துக்காக கொடுத்தோம், கோடை காலம் வருஷம் தானே வருது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஆமா, வருஷம் தான் வருது, பணமும் வருஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டுல கீதா ஜீவன் கொடுத்திருக்காரு. ஓ, நான் என்ன சொல்றேன்னா 5000 ரூபாய் எந்த பணத்தை கொடுத்தாங்க, SC ST பணத்தை கொடுத்தாங்க. ஆமா,
அது எந்த துறைக்கான பணத்தை கொடுத்தாங்க? மகளிர் உரிமை தொகைன்னா அந்த மகளிர் நலன் ஆமா. அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே கீதா ஜீவன். அதனால பதில் சொல்லிட்டாங்க. அவங்க பதில் சொல்றாங்க. இதுல பாருங்க, ஆ. இது பெரிய அறிவிப்பு. வருஷம் 2000 ரூபாய் கோடை காலத்துல கொடுப்போம்னு சொல்றது பெரிய அறிவிப்பு. இத பாருங்க, அந்த திராவிட மாடல் இருக்கக்கூடிய பெரிய அமைச்சர்கள் யாருமே அறிவிக்கல. ஒரு முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ அல்லது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ சொன்னா, கீதா ஜீவன் அறிவிச்சிருக்காங்க. ஆ. சோ நாளைக்கு ஒருவேளை வந்தா கூட, ஒருவேளை வந்து விட்டால் கூட, இந்த 404ல அந்த போய் அந்த இதுவும் சேருமா அந்த வாக்குறுதி நாங்க எங்க சொன்னோம்? சொல்லவே இல்லை. இந்த வீடியோ நீங்க எடுத்து வச்சு நீங்க கரெக்டா போட்டு அடுத்த கேட்டா 5 வருஷம் கழிச்சு தான் போடணும். கேட்டா விட்டு பாத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு சொல்லிட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. கண்டிப்பா. ஏன்னா கீதாஜியோட அப்பா இருக்கார்ல, என் பெரியசாமி. ஆமா, அவர் ஐப்பெரிய சாமி யாரும் தப்பா அவன் நினைச்சு விடாது. அவர் முரட்டு பக்தர், கருணாநிதி முரட்டு பக்தர்னு சொல்லி. நாங்களாம் யாரு? நீங்க ஆர்டினரி பக்தருங்க, அவர் முரட்டு பக்தர். அந்த காலத்தில் அவர் டெரர் பீஸுங்க வராது. அப்படி அப்பேற்பட்ட அவர் மகள் கீதா ஜீவன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனையெல்லாம் உருவாக்குனது அவங்க தான் அப்படின்லாம் சொல்லப்படுது. அந்த காலத்து அண்டாவா? ஆமாம். அதனால் வந்து நம்ம அதை இப்போதை முடித்து விடுவோம். அதை பற்றி பேச வேண்டாம் நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு தகவல் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் துரைமுருகன் ஐயா எப்பேற்பட்ட ஆளு. கருணாநிதியுடைய, அண்ணாவோட, அதுக்கு முன்னாடி இவர் யாரு, காமராசரோட எல்லாம் பயணித்தவர். கரெக்டாக சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் வந்து அவருக்கு படிக்க வச்சதே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் படிக்க வச்ச போது ஏடிஎம்கேல இருந்தார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு திமுக பிடிச்சுன்னு திமுக போயிட்டார். எம்ஜிஆர் வந்து சரி போ, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பார்த்தா இன்றைய திமுகவே அதிமுக. ஆமாம். அப்படி அவர் பார்த்தீங்கன்னா 2 நாள் உடம்பு சரியில்லை லீவ் போட்டாருங்க. பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுத்தாரான்றது தெரியல. சரி, ஃபோன் பண்ணிக்கிட்டு சொன்னாரான்றது தெரியல. தலாக் மாதிரி இருக்கலாம். என்னன்றது தெரியல. உடனே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல உட்காந்துட்டார். எப்பேற்பட்ட இடம் தெரியுங்களா அது? இந்த பக்கம் முதலமைச்சர் கொஞ்சம் கேப்பு, அதுக்கு அடுத்தது அன்பில் மகேஷ், அதுக்கு அடுத்தது துணை முதலமைச்சர். ஆமா. ஏங்க எத்தனை வருஷமா அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எவ்வளவு வரிசையா உட்காந்துக்கிறாங்க. இவர் வந்து பைபாஸ் வந்து டக்குன்னு உட்காராருங்க அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேருமே பள்ளி தோழர்களப்பா. எப்ப பள்ளி தோழர்கள்னா பள்ளியில வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு. சட்டமன்றத்துல ஒரு மரபு இருக்குது இல்ல, ஒரு அந்த ஆர்டர் இருக்குது இல்ல, யாரு அப்படின்றது வரணும்ல, எங்க உட்காரணும். இவர் பாட்டுக்கு வந்து இடம் கல்யாணம் உட்காந்து நாளைக்கு சபாநாயகர் வரலன்னா அங்க உட்காந்துருவாரா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்னொரு வரலாறு திருப்பி சொல்லுவோம். அதாவது 2000 காலத்துல வந்து காங்கிரஸ் காரிய கமிட்டி டெல்லியில் நடந்துட்டு இருக்குதுங்க. அப்போ வந்து சீதாராம் கேசரி அப்படின்னு ஒரு பழுத்த அரசியல்வாதி, சீதாராம் யெச்சூரி கேசரி, சீதாராம் கேசரின்றவர் காங்கிரஸோட தலைவராக இருந்தார். அப்போ அந்த தலைவர் வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டே இருந்திருக்கு. கம்யூனிஸ்ட். சீதாராம் கேசரி ஒரு பழுத்த அரசியல்வாதி, முதியவர். அவர் தான் தலைவராக இருந்தார். அப்போ வந்து மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் பாத்ரூம் போனாருங்க. போகணுன்னு டக்குன்னு கதவு மூட்டாங்க, வெளியே வர விடாமல் மூடிட்டு. சோனியா வந்து அங்கே போய் உட்காந்துட்டாங்க தலைவராக. அறிவிச்சு அப்போவே தலைவர் அறிவிச்சிட்டாங்க அவரை. இவர் உள்ள அப்போ அறிவிச்ச அப்புறம் தான் சீதாராம் கேசரியை வெளியே விட்டாங்க, அந்த ரூமை விட்டு. ஸோ இந்த இடம் மாறி உட்காருவதெல்லாம் வந்து இந்த கூட்டணிக்கு சகஜம் என்பது சகவாசத்தால் வந்து. அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துக்க வேண்டாங்க. ஓபிஎஸ் டீ கடைக்கார் இருக்கார் இல்லையா, தேனி டீ கடைக்கார், பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துனுங்க. ஏன்னா மோடி டீ விற்கிறான்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது, இவர் டீ விற்கிறான்னு சொல்லும்போது ஏன் சிறுமைப்படுத்துகிறீர்கள்? அவர் இதே ஐபிஎல் மேட்ச் நடந்ததுங்க போன வருஷம். அப்போ வந்து மாப்பிள்ளையை சந்திச்சாருங்க. வந்து அது என்னமோலாம் பேசினாரு. அப்பவும் கொஞ்சம் அப்படி கபன்னு பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே ஐபிஎல் மேட்ச் இப்போ நடந்து கொண்டு இருக்கேன். துண்டை போட்டு விளையாட்டுலயே நீங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் ஆக்ஷன் பண்ணாலும் நடிப்பு நடிச்சாலும் நம்பவே மாட்டீங்க. திமுக அதிமுக காரணமே நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கட்சியை வேணா கலைக்கிறேன், சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சேர மாட்டீங்கன்னு பார்த்தா அவரோட பெரியவோட ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ அவர் சொல்லிட்டாராம், திமுக ஆட்சி அற்புதமா இருந்துச்சுங்க, ஸ்டாலின் அப்படி புல்லரிக்கிற மாதிரி ஆட்சி பண்ணலாங்க, அடுத்துதான் அவர் தாங்க ஆட்சிக்கு வருவார் அப்படின்லாம் சொன்னோன்னே அப்படியே ஸ்டாலின் அப்படின்னு கிளிப்பில் இருந்திருக்காரு. அப்படியே அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து சட்டசபையில் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, மனசுக்கு நிறைவா மனசாட்சி அப்படின்னு ஆட்சி புரிஞ்சிருக்கேன். ஐயோ அதெல்லாம் மாதிரி கட்டி வச்சிட்டாங்க. தூய்மை பணியாளர்களும் அந்த மாற்றுத்திறனாளிகளும் அவங்கள போய் கிளாம்பாக்கத்துல போய் நைட்டு 12:30 மணிக்கு உட்காந்து சோறு தண்ணி இல்லாம பாருங்க மண்டபத்துல போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் கூட்டு போயிட்டு சோறு தண்ணி எல்லாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் பஸ்ஸை விட்டு போயிட்டாங்களா நைட்டு போலீஸ், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இவங்க விட்டு போயிட்டாங்க. இறங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஒரு மனசாட்சியோடு அவர் செயல்பட்டுருக்கிறாரு. ஸோ ஓபிஎஸ் போய் நேராக போயிட்டு அவரையும் பார்த்துட்டு நீங்கள் சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்கீங்க, எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே ஒரு விஷயம், இவரோட குழுவில் இருந்து ஒரு எம்எல்ஏ திமுக பக்கம் வரேன்னு சொன்னபோது அவங்க அம்மா சொன்ன வார்த்தையும், இவங்க அம்மாவும் இல்லை பாட்டியோ யாராவது ஓபிஎஸ்கிட்டையும், அப்பா
உன்னை துணை முதல்வர் ஆக்குனது யாரு, முதல்வர் ஆக்குனது யாரு, எல்லாம் ஏடிஎம்கே தானப்பா உன்னை வந்து அழகு பார்த்தது. அதை மட்டும் நீ கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா இந்த திமுக பக்கம்லாம் கரெக்ட். போக மாட்டீங்க இல்லையா? சொல்ல மாட்டாங்களே, குடும்பத்துல தான் யாரும் இல்லையே, ஒரே ஒரு பையன் தான், அவரும் அவரும் சேர்ந்தா போயிருக்கல, அவரும் சேர்ந்தா போயிருக்காரு போட்டுருக்கு. ஒட்டிக்கட்டையா இருக்கிறாரு, அது கூட பண்ண வட்டாரு. முடியாது. ஸோ வந்து மனசாட்சின்னு ஒன்று ஒன்றுதான். ஓபிஎஸ் அவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மாதிரி டக்கு டக்குன்னு பண்ருட்டி அறிமுறை. ராமச்சந்திரன் நேத்து என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் அதிமுக அவர் தனியா கட்சி இல்ல, ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னாருல்ல, இதை நம்பி என்ன போனோன்றது அவர் சொன்னாரு. வெளியில போன எல்லாருமே சொல்றாங்களே, 89 வயசுல பேசிருக்காரு அவரு. பொது வெளியிலேயே இந்த அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா, தனிப்பட்ட முறையில போன்ல எவ்வளவு புறநானூறு அகநானூறு தொல்காப்பியத்துல இருந்து வாய்ச்சிருப்பாங்க. நம்பரே மாத்திருப்பாரு நேரத்துக்கு அவரு. அவ்வளவு பேசியிருப்பாங்க. ஸோ அவரோட இந்த சந்திப்பு வந்து பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து என்ன பாக்குறதுன்னா தெரியல. இதுக்கு தை பிறக்காமே இருந்திருக்கலாம், இந்த வழி தெரியாமே இருந்திருக்கலாம். ஆமா, தை பிறக்கட்டும்னு 4 இருக்குது. கடைசியில இங்க போய் அறிவாலயத்துக்கு போறதுக்கு எதுக்கு தலைவரே இப்படி? ஒரு 2027 தை வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட் லைட்ஸ். நன்றி.